நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு பகுதியான திருவிக நகரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. தற்போது அரையாண்டு தேர்வு முடிந்து விடுமுறைக்கு பின் பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் பள்ளி பூட்டுகள் உடைக்கப்பட்டு பள்ளி வகுப்புகளின் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டு மது பாட்டில்களை சுவற்றில் வீசி உடைத்து மாணவ மாணவிகள் அமர முடியாத அளவுக்கு வகுப்புகள் முழுவதும் கண்ணாடி துகள்களாக காணப்பட்டது. மேலும் கழிவறைக்குள் குடிநீர் வசதிக்கு இணைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய்கள் உடைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் கஞ்சா மற்றும் மது போதைகள் இருந்ததாகவும் தேசிய கொடியேற்றும் கம்பத்தை கூட விட்டு வைக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊரின் மையப்பகுதியில் உள்ள இந்த பள்ளியில் மது மற்றும் கஞ்சா போதையில் ஈடுபடும் இளைஞர்கள் குறித்து பலமுறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் மந்தாரக்குப்பம் அடுத்த தெற்கு சேப்பாலநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜா செல்வம் சரண்யா தம்பதியினர். இவர்களுக்கு 3 வயதில் யாழினி என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் ராஜா செல்வம் தனது இருசக்கர வாகனத்தின் மூலம் தனது மகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல புறப்பட்டுள்ளார். அவ்வாறு புறப்பட்டு செல்லும் போது அதே ஊரைச் சேர்ந்த பூக்கடை நடத்தி வரும் கம்சலா என்ற வயதான மூதாட்டியும் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு உள்ளார். தொடர்ந்து மூவரும் இருசக்கர வாகனத்தின் மூலம் மந்தாரக்குப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சாலை பணிக்காக தண்ணீர் எடுத்து செல்லும் டிராக்டர் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. மேலும் டிராக்டரில் அதிக அளவில் சத்தம் எழுப்பியபடி பாட்டு ஓடியதாலும் டிராக்டர் ஓட்டுநர் செல்போனில் பேசி வந்ததாலும் டிராக்டரானது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே பள்ளி குழந்தை யாழினி மற்றும் லிப்ட் கேட்டு வந்த மூதாட்டி கம்சலா ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இதில் ராஜா செல்வம் உயிருக்கு போராடிய நிலையில் அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நெய்வேலி மந்தாரக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுத்தமா இன்னைக்கு ஒரு 2 வருஷமா இதே மாதிரி இருக்குது. பைப்லைன் போறோம்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் பைப்லைன் போட்டாங்க. இது வரைக்கும் ரோடை போட மாட்டாங்க. ரோட்டை வெட்டியும் போடல. மேலால் சுரண்டிட்டு போட்டுட்டு ரோட்டை ஹைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இருக்கிற வீடு பூரா எல்லாமே ரோட்லாம் தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இருக்க ரைஸ் பண்ண 3 மீட்டர் ரோடு கீழே இருக்குது. மேலே ரோட்டை போட்டே போகிறாங்க. கொஞ்சம் கீழே வெட்டிட்டு ஒழுங்காக ரோடு போடல. இந்த ரோடால் இன்றைக்கி 2 பேர் ஆக்சிடென்ட். 11 பேர் மொத்தம் இது வரைக்கும் ஆக்சிடென்ட். இன்றைக்கி 2 பேர் ஸ்பாட் அவுட்டு. இது காரணம் வண்டி ஏறினதை விட அந்த இது பண்ண தான் ஜல்லியில் விழுந்தது தான். ஒரு வண்டியும் ஸ்பீடாக போகும். வண்டி லேசாக போனாலும் வாரி விடுது வண்டி. பார்த்தீங்கன்னா ரோடை இறைச்ச மாரி கிடக்குது ஃபுல்லாக ஜல்லி. இதனால் நிறைய பாதிக்கப்படுது ஊர். டெய்லி பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி ரோட்டில் ஜோதி தியேட்டர் பின்புறம் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான வேஸ்ட் காட்டன் குடோன் ஒன்று உள்ளது. இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வேலைக்கு வந்த பணியாளர்கள் தரம் பிரிக்க 2 மூட்டைகளையும் வெளியே இழுத்து போட்டு வேலை செய்து கொண்டிருந்த போது குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதற்குள் குடோனில் இருந்த சுமார் 7 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இச்சம்பவம் குறித்து திருச்செங்கோடு நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் அம்மன் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் லாரி தொழில் செய்யும் சுவாமிநாதன் என்பவரும் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர் நேற்றிரவு தனது இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தூங்கிவிட்டார். பின்னர் காலையில் எழுந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. இதுகுறித்து ஓமலூர் காவல் நிலையத்தில் சுவாமிநாதன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த வீடியோவில் நேற்றிரவு குடியிருப்பு பகுதியில் ஒரு திருடன் சைக்கிளுடன் வந்துள்ளார். பின்னர் அந்த சைக்கிளை அங்கேயே நிறுத்திவிட்டு சுவாமிநாதனின் இருசக்கர வாகனத்தை தள்ளிக்கொண்டு வெளியே வரும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. வீடியோ காட்சிகளை வைத்து போலீசார் அந்த திருடனை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு
செங்கல்பட்டு மாவட்டம் வடலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதியதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் அருகில் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளி வளாகத்தையொட்டி தொடர்ந்து பேருந்துகள் செல்வதால் பள்ளிக்கு மாணவ மாணவிகளை அழைத்து செல்வதற்கு பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை போக்குவரத்து போலீசார் இந்த சாலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வரும் பேருந்துகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இனிமேல் இந்த சாலையில் வாகனங்கள் உட்பட எந்த வாகனங்களும் வரக்கூடாது என போலீசார் பள்ளி வாகனங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். இதனால் போலீசாருக்கும் பெற்றோருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள உறவினர் வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதற்காக கடந்த 25ஆம் தேதி தனது பெற்றோர்களுடன் சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி திடீரென சிறுமி காணாமல் போயுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் சிறுமியை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை என பதறி ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் சிறுமி குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் சிறுமியின் உறவினரான பிச்சுவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்பவர் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்றிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து செல்போன் சிக்னல் மூலம் சுங்குவார் சத்திரம் அருகே இருந்த சிறுமியையும் சந்துருவையும் போலீசார் மீட்டனர். பின்னர் சந்துருவை கைது செய்து மகளிர் போலீசார் விசாரணை செய்ததில் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்புணர்வு செய்தது தெரியவந்தது. இதையடுத்து சந்துருவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.